அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு வடீஸ் வைப்ஸ் ஒன்ஸ் அகேன். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பழமை வாய்ந்த கோயிலுக்கு தான் போயிருக்கோம். கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த பழமையான கோயில் இருக்குது. இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோயிலோட பேர் ஐராவதேஸ்வரர் கோயில். இது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க. சுற்றி நல்லா க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்காங்க. இப்போ அந்த கூண்டு போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இவர் நந்தி. இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறோம். இந்த கோயில் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க. உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இப்படி அறிவிக்கப்பட்ட இந்த கோயில் 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டியிருக்காரு. இது கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். அழியாத சோழர் பெருங்கோயில்கள், அதாவது லிவிங் சோழா டெம்பிள்ஸ் அப்படின்னு 3 கோயில் இருக்குது. எல்லாமே இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. அதில் முதலாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். தஞ்சாவூரில் நம்ம பெரிய கோயில்னு சொல்கிறோம் இல்லையா, பிக் டெம்பிள், அதுதான் முதல் கோயில். இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இந்த கோயில். அதுக்கு அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம், அங்கே இருக்க சிவன் கோயில். அது ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் இருக்கார் இல்லையா, ராஜேந்திர சோழன், அவர் கட்டின கோயில். இந்த ரெண்டும் இந்த 3 அழியாத கோயில்களில் முதல் 2 கோயில். அதுக்கு அடுத்த கோயில் இந்த ஐராவதேஸ்வரர் கோயில். இந்த கோயிலை கட்டினது 2ஆம் ராஜராஜ சோழன். ஒரு அற்புதமான கலையமைப்பு. இது தமிழர் கட்டிடக்கலை வகையை சேர்ந்தது. திராவிடர் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் இருக்கு இல்லையா, பேஸில் எவ்வளோ சிற்பங்கள், சுற்றி அந்த பேஸு ஃபுல்லாக சிற்பங்களாக இருக்குது. இந்த சிற்பங்கள் எல்லாமே சோழர் படையெடுத்து போரை வர்ணிக்கிறதாகவும், இந்த நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய கதை, அதை வர்ணிக்கிறதாகவும் இந்த மாதிரி இந்த சிற்பங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரிவியாலாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே அந்த சிற்பங்களையும் பார்த்துட்டு வாங்க. எவ்வளோ நுணுக்கமான சிற்பங்கள், அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. இதை சிற்பிகளின் கனவுன்னு கூட சொல்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த நம்ம யாழியோட உருவம் நிறைய பொறிச்சிருக்காங்க. யாழி அந்த காலத்தில் ரொம்ப பிரபல்யமாக இருந்திருக்கு போல இருக்குது. நம்ம அந்த திருவாச்சி மேலே 2 கண்ணோட வச்சு ஒரு யாழி வருது இல்லையா, அந்த மாதிரி யாழியோட உருவம் அங்கே நிறைய இருக்குது. 2ஆம் ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்துருந்துருக்காரு. அப்போது ஒரு சமயத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து தலைநகரை தாராசுரத்துக்கு மாற்றுறாரு. தாராசுரத்துக்கு மாற்றி அங்கே இந்த ஐராவதேஸ்வரர் கோயிலை கட்டுறாரு. ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு முதல்ல இந்த பேர் கிடையாது, ராஜராஜேஸ்வரமுடையார் கோயில் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர். முதல்ல அந்த தலைநகரத்தை மாற்றினப்போ அந்த இடத்தோட பேர் ராஜராஜேஸ்வரம். அதுக்கப்புறம் தான் பின்னாடி தாராசுரம்னு அந்த பேர் மாற்றிருக்காங்க. அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன். நுழைவாயிலில் நுழையும் பொழுது நந்திக்கு முன்னாடி அந்த இரும்பு கூண்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 7 படி இருக்குது. அந்த 7 படியும் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு இசை கொடுக்குமா, ஒவ்வொரு ஸ்வரம் கொடுக்குமா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு அது. அதனால தான் அது எல்லோரும் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை கூண்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது குதிரை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சக்கரம் உள்ள தேர் மாதிரி உள்ள மண்டபம்.
இந்த மண்டபத்துக்கு பேர் ராஜகம்பீரன் மண்டபமாக. இந்த மண்டபத்து மேலே ஏறி உள்ளே போனால் தான் அங்கே சிவனுடைய சன்னதியும் அம்பாளுடைய சன்னதியும் இருக்குது. இங்கே இருக்க அம்பாளுடைய பேர் வந்து பெரிய நாயகி அம்மன். அவர் வந்து ஐராவதேஸ்வரர். பாருங்கள் எவ்வளோ ஒரு நுணுக்கமான சிற்பக்கலை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேஸ்லெல்லாம் ஃபுல்லாக சிற்பமாக வடிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒரே சிற்பம்தான். நம்ம ஒரு நாளைக்கு இங்கே போயிட்டு ரிலாக்ஸ்டாக எல்லா ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம டீப்பாக போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு சிற்பத்துக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு கதை இருக்கும். சரி, இப்போது ராஜராஜேஸ்வரமுடையாருக்கு ஐராவதேஸ்வரர் அப்படின்னு எப்படி பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். ஐராவதம்னா என்ன? ஐராவதம்ங்கிறது இந்திரனுடைய யானை. இந்திரனுடைய யானையாகிய ஐராவதம் வெண்மையான நிறமுடையது. ஒரு தடவை துர்வாச முனிவருக்கு இந்த ஐராவதத்து மேலே ஏதோ கோவம். என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. அந்த சாபத்தினால இந்த ஐராவதம் வந்து கருமையான நிறமாக மாறிடுது. இந்திரனுடைய யானை எப்படி கருப்பாக இருக்க முடியும்? உடனே இந்த ஐராவதம் என்ன பண்ணுது, இந்த தலத்துக்கு வந்து இங்கே உள்ள ராஜராஜேஸ்வரமுடையாரை நினச்சி வணங்கி தவம் இருக்குது. அப்படி தவம் இருந்ததால் அந்த தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த ராஜராஜேஸ்வரமுடையார் அந்த யானைக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறார். அந்த சாப விமோச்சனம் பெற்ற அந்த யானை மீண்டும் வெண்மை நிறமாக மாறிவிடுது. இந்த ஐராவதேஸ்வரர் அப்படிங்கிற பேர் ஐராவதத்துக்கு அருள் புரிஞ்சதுனால இங்குள்ள சிவனுக்கு வந்ததாக ஐதீகம். பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள். கோபுரம் முழுக்க அடுக்கடுக்காக சிற்பங்களை வடித்து வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. பிரகாரங்களே மண்டபமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இது நிறைய பிரகாரங்கள் சுற்றி சுற்றி இருந்திருக்கும் போல இருக்குது. இந்த கோயிலுடைய அளவை பார்க்கும்போது நிறைய பிரகாரங்கள் இருந்திருக்கு. பின்காலத்தில் பல பிரகாரங்கள் அழிஞ்சு போச்சு. எல்லாமே வந்து இப்போ வெட்ட வெளியாக இருக்குது. அதில் தான் வந்து வெளியே புல்தரையை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மெயின் கோயிலை விட்டு வெளியே வந்தோம்னா இந்த பிரகாரத்துக்கு வெளியே இன்னொரு கோயில் இருக்குது. அங்கே தான் அம்பாள் தெய்வநாயகி அம்மனுக்கு சந்நிதி அமைஞ்சிருக்கு. அங்கேயும் இதே மாதிரியான அருமையான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குது பாருங்கள். யாழி யாழி அருமையான சிற்பங்கள் பாருங்கள். அந்த பேஸில் நடனமானம். இது மேலே போகிற படி, அந்த படியில் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக அருமையான சிற்பங்களை வடிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. கட்டாயமாக போய் பார்க்க வேண்டிய கோயில். எல்லோரும் ஒரு தடவை போய் கட்டாயமாக பார்க்கணும். அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த கோயில். இது அம்பாளுடைய சன்னதி. பாருங்கள், அந்த தூண்கள்லேயும் எவ்வளோ சிற்பங்கள் பாருங்கள். நுணுக்கமான சிற்பங்கள். மெயின் ஐராவதேஸ்வர் கோயிலில் இருக்க சிற்பங்கள் மாதிரியே இங்கேயும் வடிச்சிருக்காங்க. மேலே விமானத்துலேயும் அற்புதமான சிற்பங்கள். எப்படி வடிச்சிருப்பாங்கன்னு யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப சிறப்பான கோயிலாக இருக்குது இந்த கோயில். இது அம்பாள் சந்நிதி. அம்பாள் சந்நிதி விட்டு வெளியே வந்தோம்னா ஒரு தெரு இருக்குது. அந்த ஊரோட தெரு, தாராசுரம் ஊரோட தெரு. அங்கே பட்டு நெசவு பண்ணுறாங்க. இது அவங்க நெசவு பண்ணுற தறி. பட்டு சேலையும் வந்து வியாபாரத்துக்கு வச்சுருக்காங்க. தாரன் அப்படிங்கிற அசுரன் வந்து இங்கே சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்சு மரணமில்லா பெருவாழ்வு வரம் பெற்றதுனால இந்த ஊருக்கு தாராசுரம்னு பேர் வந்துச்சுன்னு கூட ஒரு கதை இருக்குது.
இது ஒரு அருமையான கோயிலாகவும் ஹெரிட்டேஜ் ஸ்பாட்டாகவும் பிக்னிக் ஸ்பாட்டாகவும் இருக்குது. ஒரு தடவை இங்கே விசிட் பண்ணி ஐராவதீஸ்வரரை வணங்கி அவரோட அருளை பெறுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.